ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர்கிட்ட எல்லாம் இருக்கு, பேரும் புகழும் வெற்றியும் செல்வமும். ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாரு. ஏன்? அததான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்ஃபான்சஸ் லிகோரி அப்படிங்கிற ஒரு மனிதரோட ஆச்சரியமான வாழ்க்கை கதையை தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒன்று கேட்கணும். உங்களோட சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு கரியரை உதறி தள்ளணும்னா உங்களுக்கு என்ன காரணம் தேவைப்படும்? ஏன்னா இந்த கேள்வி தான் அல்ஃபான்சஸ் லிகோரியோட வாழ்க்கையோட மையமே. ஏன் அவர் அவ்வளோ பெரிய வெற்றியை தூக்கி எறிஞ்சார்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். அல்ஃபான்சஸ்னா ஏதோ சாதாரண புனிதர்னு நினைச்சிடாதீங்க. அவரோட பயோடேட்டாவை பார்த்தா தலை சுத்திடும். அவர் ஒரு சட்ட மேதை, ஒரு கேஸ்ல கூட தோற்காத பெரிய வக்கீல். அது மட்டுமா, செம்ம ஹிட்டான கிறிஸ்மஸ் பாட்டை எழுதினவர், 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதின பெரிய எழுத்தாளர், அப்புறம் ஒரு முக்கியமான தத்துவஞானி. அடேங்கப்பா, ஒரே ஆள்கிட்ட இத்தனை திறமையா? சரி, முதல்ல அவரோட வாழ்க்கையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போவோம். அதாவது சட்ட உலகத்துல அவர் எப்படி ஒரு கொடிகட்டி பறந்த நட்சத்திரமா இருந்தாருன்னு பாப்போம். இந்த நம்பரை பாருங்க, 16. ஆமா, வெறும் 16 வயசுல தான் அவர் நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து சிவில் மற்றும் திருச்சபை சட்டத்துல டாக்டர் பட்டம் வாங்கினாரு. யோசிச்சு பாருங்க, 16 வயசுல நாம என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு. அவரே சொல்லியிருக்காரு, அந்த பட்டமளிப்பு விழாவுல அந்த பெரிய அங்கியில அவர் மூழ்கி போற மாதிரி இருந்தாராம். அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்களாம். 16 வயசுல பட்டம் வாங்கினது மட்டும் இல்லைங்க, சீக்கிரமே அவர் நேபிள்ஸ்லயே ஒரு டாப் லாயர் ஆயிட்டாரு. சுமார் 8 வருஷம், ஆமாம் 8 வருஷம் அவர் ஒரு கேஸ்ல கூட தோத்ததே இல்லையாம். கோர்ட்ல அவரை ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு பேர் வாங்கிட்டாரு. ஆனா பாருங்க, வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு அவர் ஒரு பெரிய வெற்றி நாயகன். ஆனா அந்த வெற்றிக்குள்ள அவர் நிம்மதியை தேடி அலைஞ்சிட்டு இருந்தார். பணம், புகழ், வெற்றி எல்லாம் இருந்தும் வாழ்க்கைனா இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவரை உள்ளுக்குள்ள அரிச்சிட்டே இருந்துச்சு. இப்ப இருக்கிற நிறைய பேர் மாதிரி தான், ஒரு நல்ல வேலையில இருந்துட்டே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேடுற மாதிரி அல்போன்சோஸும் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த வெறுமைய அப்பவே உணர ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு 27 வயசு இருக்கும்போது அந்த 8 வருஷ வெற்றி பயணத்துக்கு பிறகு முதல் முறையா ஒரு பெரிய கேஸ்ல தோத்து போனார். அந்த ஒரு தோல்விதான் அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. அந்த சமயத்துல உலகத்தை விட்டுட்டு உன்னை எனக்கே கொடுத்துடுன்னு ஒரு குரல் அவரோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா கேட்டுச்சான். அந்த ஒரு குரல் அவரோட வாழ்க்கையோட திசையே மொத்தமா மாத்திடுச்சு. சட்ட உலகத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அல்ஃபான்சஸோட வாழ்க்கையில 2வது அத்தியாயம் ஆரம்பிக்குது. இப்போ அவரோட குறிக்கோள், அவரோட நோக்கம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. பாதிரியாரான உடனேயே அவர் நேரா போனது சமூகத்தால ஒதுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான். குறிப்பா நேபிள்ஸ் நகரத்துல இருந்த வீடில்லாத ஆதரவற்ற இளைஞர்களோட தான் தன்னோட நேரத்தையே செலவழிச்சார். அவங்களுக்காகவே மாலை நேர தேவாலயங்கள்னு ஒரு அமைப்பையே உருவாக்கினார்னா பாத்துக்கோங்களேன். அவரோட பிரசங்கம்னா மக்கள் கூட்டம் அள்ளும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வாசகம்தான். அவர் எப்பவுமே சொல்லுவாராம், சபையில இருக்கிற ரொம்ப ஏழ்மையான ஒரு பாட்டிக்கு கூட புரியாத மாதிரி நான் ஒரு பிரசங்கத்தை கூட பண்ணதில்லைன்னு. அவரோட நோக்கம் ரொம்ப சிம்பிள், பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி விஷயத்த சொல்லணும். இந்த எளிமையான அணுகுமுறை தான் கஷ்டமான இறையியல் பேச்சை கேட்டு மதத்தை விட்டே போன பல பேரை மறுபடியும் கடவுள்கிட்ட கொண்டு வந்துச்சு. நேபிள்ஸ் நகரத்தை விட்டு வெளியில பயணம் போனப்போ கிராமங்கள்ல இருந்த பயங்கரமான வறுமை அவரை ரொம்பவே பாதிச்சது. அதோட விளைவாலாம் 1732ல ரெடம்ட்ரிஸ்ட்ஸ்னு சொல்லப்படுற மிகவும் பரிசுத்த மீட்பர் சபையை ஆரம்பிச்சார். அவங்களோட ஒரே வேலை நகரத்துல இருக்கிற சேரிகளுக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கிற கிராமங்களுக்கும் போய் ஏழை மக்களுக்கு சேவை செய்யறது தான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அல்ஃபான்சஸ் ஒரு லாயர், ஒரு ஆன்மீகவாதி மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு திறமையான மியூசிக் டைரக்டரும் கூட. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பாடப்படுற ரொம்ப பிரபலமான ஒரு இட்டாலியன் கிறிஸ்மஸ் பாட்டை இயற்றினது இவர்தான்னா நம்ப முடியுதா? இதுவே அவரோட பல திறமைகளுக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, இப்ப அல்ஃபான்சஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை பத்தி பாப்போம். அதுதான் அறநெறி இறையியல் துறை. அந்த துறையில அவர் செஞ்சது ஒரு புரட்சின்னே சொல்லலாம். அவர் காலத்துல ஜான்சனிசம்னு ஒரு இறையியல் இயக்கம் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அது எப்படின்னா, பாவம்னா ரொம்ப கடுமையா சட்டம் போட்டு பார்க்குற ஒரு பார்வை. ஆனா அல்ஃபான்சஸ் இதுக்கு நேர் எதிர். அவர் மக்களை குற்றவாளிகளா பார்க்கல, இரக்கத்தோடையும் புரிதலோடையும் காப்பாற்றப்பட வேண்டிய ஆன்மாக்களா பார்த்தார். அந்த காலத்துல இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இந்த சிக்கலான விவாதத்துக்கு அவர் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்தாரு. அதுக்கு பேர்தான் சம நிகழ்தகவுவாதம். அதாவது பாவ மன்னிப்பு கேட்க வர்றவங்ககிட்ட ரொம்ப கடுமையாவும் நடந்துக்காம, அதே சமயம் தப்பெல்லாம் சாதாரணம்னு அசால்ட்டாவும் இருக்காம, ஒரு நடுநிலையான நடைமுறைக்கு ஏத்த ஒரு வழியே இது காட்டுச்சு. அவரோட எல்லா கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து எழுதின புத்தகம்தான் தி மாரல் தியாலஜி. இது அவரோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்போ இருந்த போப் அவர்களே இதுக்கு நேரடியா அங்கீகாரம் கொடுத்தாரு. இது திருச்சபையில அவரோட செல்வாத்தை இன்னும் அதிகமாக்குச்சு.
இப்போ அவரோட வாழ்க்கையோட கடைசி காலத்தையும் அவர் நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய பாரம்பரியத்தையும் பத்தி சுருக்கமா பார்த்து இந்த விளக்கத்தை நாம முடிக்கலாம். 1762ல அவரை ஆயரா நியமிச்சாங்க. அந்த பதவியிலையும் அவரோட எளிமை கொஞ்சம் கூட குறையல. ஏழைங்க மேல இருந்த அக்கறையும் போகல. குருத்துவ மடத்துல நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார். சொல்லப்போனா தனக்குன்னு இருந்த குதிரை வண்டியையும் விலை உயர்ந்த ஆயர் மோதிரத்தையும் வித்து அந்த பணத்தை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டார். இந்த நம்பரை பாருங்க, 111. இது அவர் எழுதின புத்தகங்களோட எண்ணிக்கை. அவரோட எழுத்துக்கள் இன்னைக்கு 72 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு லட்சக்கணக்கான பேரால படிக்கப்படுது. இதுவே போதும் அவரோட எழுத்தோட தாக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் திருச்சபையில அவரோட முக்கியத்துவம் கூடிக்கிட்டே தான் போச்சு. முதல்ல அருளாளர், அப்புறம் புனிதர், கடைசியா திருச்சபையின் மறை வல்லுனர் அப்படிங்கிற மிக உயர்ந்த பட்டமும் அவருக்கு கிடைச்சது. இந்த பட்டம் எதுக்குன்னா அவரோட எழுத்துக்கள் ஒட்டுமொத்த திருச்சபைக்கே ஒரு வழிகாட்டின்னு சொல்றதுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம். ஆக அல்ஃபோன்சஸ் லிகோரியோட வாழ்க்கை நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. எது ரொம்ப சக்தி வாய்ந்தது? ஒரு வெற்றிகரமான வக்கீலா இருந்து சட்டங்களை மாத்துறதா, இல்ல ஒரு பாதிரியாரா இருந்து மனுஷங்களோட இதயங்களை மாத்துறதா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க.